பாகிஸ்தான் கிரிக்கெட்டை மோசின் நக்வி சீரழித்துவிட்டார். இம்ரான் கான் கண்டனம். பாகிஸ்தான் கிரிக்கெட்டை அந்த நாட்டின் வாரிய தலைவர் மோசின் நக்வி சீரழிப்பதாக முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனுமான இம்ரான் கான் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி 9வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இந்த நிலையில் கோப்பையை தாம்தான் இந்திய அணிக்கும் வழங்குவேன் என மோசின் நக்வி அடம் பிடித்தார். இதனால் கடுப்பான இந்திய அணி தங்களிடம் கோப்பையை வாங்குவதற்கு நாங்கள் சும்மாவே ஊருக்கு சென்று விடுவோம் என கூறிவிட்டனர். இது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இம்ரான் கான் மோசின் நக்வியை கடுமையாக சாடியிருக்கிறார். இது குறித்து பேசியுள்ள டெரிக் இன்சாஃப் தலைவர் முனீஷ் இலாஹி, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக உள்ள மோசின் நக்வி குறுகிய காலத்திலேயே பாகிஸ்தான் கிரிக்கெட்டை சீரழித்து விட்டார். பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் மோசின் நக்வியை அழைத்து ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என விசாரிக்க வேண்டும். மோசின் நக்விக்கு கொஞ்சம் கூட வெட்கம் மானம் கிடையாது. உடனடியாக அவர் பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து பேசியுள்ள முன்னாள் சிந்து மாகாணத்தின் ஆளுநர் ஜுபைர், பாகிஸ்தான் அணியின் சிறந்த பேட்ஸ்மேனான பாபர் அசாம், பாகிஸ்தான் அணியின் சிறந்த விக்கெட் கீப்பராக முகமது ரிஸ்வான் ஆகியோர் நீக்கப்பட்டிருப்பது மிகவும் தவறான செயல் என்றும் அவர்களுக்கு பதிலாக சல்மான் ஆகா ஹாரிஸ் போன்ற வீரர்கள் சேர்க்கப்பட்டது நியாயமே இல்லை என்றும் சாடியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனுமான இம்ரான் கான், பாகிஸ்தான் அணியை எவ்வாறு மோசின் நக்வி சீரழித்து வருகிறாரோ அதேபோல் பாகிஸ்தான் நாட்டை இராணுவ தளபதி அசீம் முனீர் சீரழிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிடம் பாகிஸ்தான் அணி ஆசிய கோப்பை தொடரில் 3 போட்டிகளில் தோல்வியை தழுவி இருப்பதால் அந்நாட்டின் கடும் எதிர்ப்பு மோசின் நக்விக்கு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.